गाइस வணக்கம் गाइस உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? நம்ம வீட்ல இன்னைக்கு சார்டின் கறி, அப்புறம் அம்மா வந்து சார்டின் கறி வச்சாங்களா நார்மல். எக் வந்து பாயில் பண்ணிடுவாங்க. நான் வந்து கறி வந்து பஞ்சர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பஞ்சர் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கிழங்கு, ஒரு தொருவங்களாம் எட் பண்ணி ஒரு சமையல் சமைச்சிருக்காங்க. யாருக்கு கறி வந்து பஞ்சராக பிடிக்கும் எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. அப்புறம் சார்டின் கறி லவர் ப்ளீஸ் கீழே கமெண்ட். அம்மா கறி டேஸ்டா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சார்டின் கறியில மட்டும் ஏன் வந்து கிழங்கு வந்து பெருசா போடுறீங்க, உடச்சி விட மாட்டீங்க? அம்மா அது தனி டிஃப்ரெண்ட்லா டேஸ்ட். எங்க அம்மா ஒரு வித்தியாசமா செய்வாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா வந்து எக் வந்து பாயில் பண்ணி போடுறாங்க. சில பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து சார்டின் சாப்பிட மாட்டாங்க, அதனால வந்து எக் வந்து பாயில் பண்ணி போட்டுருவாங்க. பின்னாடி வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். ரொம்ப கறி திக்கா அப்படிதாம்மா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. தரும். நான் வந்து சோறு கொஞ்சம் தான் போட்டேன் காய். கறி தான் நிறைய பஞ்சர் பண்ணிட்டேன். செம்மையா இருக்கும். எனக்கு கறி பஞ்சர் பண்ணி ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஒரு கிழங்கு அவ்வளோ பெரிய பெரிய கிழங்கு. செம்மையா இருக்கு. எங்க அம்மா கீழே எதுவும் பெறல, இவ்வளோதான். செம்மையா இருக்கு. கருப்பு நிறைய போட்டிருக்காங்க. எங்க அம்மா தந்தது. யா சிரிக்கிறேருமா? யாரு? எங்க அம்மா சமையல்னா எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்றீங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எங்க அம்மா சமைச்சாதான் நல்லா இருக்கும்னு வாய் ருசி கண்டுருச்சு. நம்ம கடையில் வேலை செய்யறவங்க எங்க அம்மா சமைச்சாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க. செம்மையா இருக்குமா? செம்மங்காய் கறி பஞ்சரா. யாருக்கெல்லாம் கறி பஞ்சரை ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம. கருப்புல மட்டும் நிறைய போட்டிருக்காங்க அம்மா. செம்மையா இருக்கு. நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் சமையல். பாய்.